குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ காலையில் ஒரு 5:30லேருந்து மேக்ஸிமம் 6:10க்குள்ளே வாசலெல்லாம் பெருக்கி செடிக்கு தண்ணி தெளித்து இந்த இடமெல்லாம் தொடச்சி எடுத்து அழகாக ஒரு காவி நிறம் கொடுத்து அழகான ஒரு கோலம் போட்டுட்டு 2 ஊதுபத்தி ஏற்றி வச்சு அந்த மார்னிங்கை வெல்கம் பண்ணுற சுகம் இருக்கே, தனி சுகம்னே சொல்லுவேங்க. நீங்கள்லாம் அப்படி பண்ணுறது உண்டான்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்க மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்து சௌச்சௌ கூட, அதுக்கப்புறம் வந்து சுரைக்காய் கூட, வெள்ளை பூசணிக்காய் கூட, பீர்க்காங்காய் கூட, வெள்ளரிக்காய் கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சௌச்சௌ தான் எடுத்திருக்கேன். மேலே தோலெல்லாம் நீக்கிட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் வந்து மேலே தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த சௌச்சௌவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கடாயில் வந்துட்டு சேர்த்துட்டேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து ஒரு அரை வேக்காடு வந்து வேகிற அளவுக்கு வந்து நம்ம மூடி போட்டு வேக விடலாம். இப்போ வந்துட்டு காய் வந்து ஒரு அரை வேக்காடு கிட்ட வெந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து வேக விடலாம். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சா போதும். ஒரு கொதி வந்த உடனே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சௌச்சௌ வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டோட நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம புளிக்காத தயிர் வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அதுவும் வந்து சுட சுட வந்துட்டு ஊற்றிடாதீங்க. நல்லா கொஞ்சம் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த தயிரை வந்துட்டு கலந்து விட்டுருங்க. கடைசியாக தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து நான் வந்து இந்த தேங்காய் பால் கறியோடு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்பு கூடலாம் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் வேலைலாம் முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வீடியோவில் ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இன்னும் 2 வீக்ஸ் வந்து நம்ம வந்து பிஸியாக இருக்க போகிறோம். அதுக்கு தேவையான மொத்த காய்கறியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். காய்கறிகள்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தால் மட்டும் பத்தாதுங்க. நான் வந்து உடனே என்ன பண்ணுவேன், இதுக்காக டைம் எடுத்து நான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா வந்து அடிக்கிற வெயிலில் வந்து சீக்கிரமாக வாடி போயிடும். இந்த கண்டெய்னர் வந்து நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். ரொம்ப நல்லா உழைக்குது. இதோட ரிவ்யூஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபிஷ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர்லாம் வந்து அந்த ட்ரேக்கு கீழே வந்துட்டு கலெக்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே மேலே வந்துட்டு ஒரு டிஷ்யூ விரித்து அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கருவேப்பிலெலாம் போட்டு வைப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் வர மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் நினைக்கலாம், காய்கறி கூட அடுக்கிறதுக்கு வந்து இவ்வளோ மெனக்கிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கொடுத்து ஒவ்வொரு பொருளும் வாங்குகிறோம். இதுக்காக தானேங்க நம்ம கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட பொருள் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து நான் வந்து எடுத்து வைப்பேன். எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜு பக்கத்தில் உட்காந்து பழைய காய்கறிலாம் எடுத்து மேலே வச்சுட்டு புது காய்கறிலாம் வந்து ஒரு கவரில் போட்டு அடுக்கி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் வந்து நிறைய பழுத்த இலை வரும். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லியும் சீக்கிரம் பழுத்துருது. அதனால் வந்துட்டு என்னென்ன வந்து வேஸ்ட்டான கொத்தமல்லி, அதாவது வேஸ்ட்டான பழுத்த கொத்தமல்லிலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா க்ரீனாக இருக்கிறத மட்டும் எடுத்து இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பர் மேலே ஒரு பேப்பர் போட்டு நடுவில் வந்து இந்த கொத்தமல்லி வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு ரொம்ப நாள் வர மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் தான் நான் வந்துட்டு புதினாவும் ஸ்டோர் பண்ணுவேன். ரொம்ப நாள் வருது. ஸோ புதினாலாம் இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிட்டேன்னா ஒரு பிரிஞ்சு சாதம் செய்யும் போதோ சரி, இல்லைனா ஒரு சட்னி அரைக்கும் போதோ சரி, அந்த நேரம் உட்காந்துட்டு நம்ம ஆஞ்சிட்ருக்க வேணாம். டக்குன்னு எடுத்து போட்டோமா வதக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மஷ்ரூம்லாம் வந்துட்டு அவங்க கொடுக்குற டேட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு செஞ்சு முடிச்சிடணுங்க. இல்லைனா ஒரு மாதிரி கருப்பாக ஆரம்பிச்சிடும். அண்ட் காலிஃப்ளவர் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு பஜ்ஜி செய்கிறதுக்கோ இல்லைனா டக்குன்னு ஒரு ஃப்ரை செய்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியான ரெசிபினா அது காலிஃப்ளவர் தான். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உதுத்து எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அதுலேயுமே வந்து நிறைய பூச்சி இருக்கும். அப்போ நம்ம உதுத்து எடுக்கும் போது அந்த பூச்சிலாம் இருந்ததுன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். ஒரு செட்டு வந்து நான் பிளான்ச் பண்ணி வச்சுப்பேன். ஒரு செட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி உதுத்து வச்சுப்பேன். ஸோ 2 கண்டெய்னர் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன்.
ஏற்கனவே ஒரு பாக்ஸில் வந்து பிளான்ச் பண்ணி வச்சது தான் இருந்தது. இன்னொரு பாக்ஸில் வந்து இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்கேன். பிளான்ச் பண்ணி வைக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சமைக்கும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுப்பேன். அண்ட் ப்ரொக்கோலி வந்து நான் வாங்கினதே கிடையாதுங்க. ஒரு சில நேரத்தில் வந்து வாங்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் இதில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் என் தங்கச்சி வந்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. சரி நம்மளும் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவுமே வந்து உதுத்து வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பட்டாணி வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுப்பேன். நம்ம தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மிளகாய் மெயினாக வந்துட்டு நம்ம மேலே இருக்க காம்பை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம வைக்கணும். அப்படி வச்சா தான் வந்து ரொம்ப நாள் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். முள்ளங்கி கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் கட் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இல்லைனா வந்து சீக்கிரம் அழுகிரும். மேலே வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணி தான் வந்து ஒரு கவரில் வந்து டைப் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப நாள் வர மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாதிரி இருக்கும். இந்த காய்கறிகள்லாம் நல்லா காற்றோட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்துட்டு அடுக்கி வச்சுருவேன். ஸோ பூண்டெல்லாம் தனித்தனி பல்லாக எடுத்து வச்சுருவேன். ஏதாவது பூச்சோ அந்த பூரண பூத்து இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வச்சுருவேன். ஒரே ட்ரேயில் வந்து சேப்பக்கிழங்கும் பூண்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அண்ட் கருணக்கிழங்கு வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணோம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வந்துட்டு ஒரு அரை வேக்காட்டில் எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம ஒரு 3 நாள் 4 நாள் செய்கிறதுக்குள்ளே அது வந்து நல்லா தாங்கும். இல்லைன்னா நீங்கள் இப்படியே வெளியே வச்சிங்கன்னா அது கருப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணும் போது பாதி கருணக்கிழங்கு வேஸ்ட் ஆகும். நான் இப்படி தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி வெங்காயமும் வந்து அழகாக தோலெல்லாம் நீக்கிட்டு வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். எல்லா காய்கறியும் பேஸ்கெட்டில் நான் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒன்று என்னென்னா, நான் எப்போவுமே வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டான கவரில் தான் காய்கறிலாம் அடுக்கி வைப்பேங்க. ஏன்னா வந்துட்டு என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சில நேரம் வந்து இந்த வெள்ளை கலர் பச்சை கலர் கவரில் எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாள் கழித்து நான் வந்து என்ன காய்கறி இருக்குன்னே மறந்து போயிடுவேன். ஸோ காய்கறியும் அழுகி போயிடும். அதனால் வந்துட்டு எப்போவுமே இந்த டிரான்ஸ்பரண்ட்டான கவரில் நம்ம அடுக்கி வச்சோம்னா என்னென்ன காய்கறி இருக்குன்னு நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய வேலையும் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.